அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அதிகாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். அன்பு குழந்தைகளே, நாங்கள் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்காக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய முயற்சியை எப்படி பாராட்டுவது என்று கூடி தெரியவில்லை. அவ்வளவு ஒரு நல்ல ஒரு முயற்சியிலே நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் அதிகாலையில் எழுந்து ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறவன் அந்த காரியத்திலே நிச்சயமாக வெற்றி அடைவான். அது இந்த வகையிலும் தவறாது என்பது உங்களுக்கு சில வேளை புரியுதோ புரியுதோ தெரியவில்லை. ஆனால் நிச்சயமான உண்மை. அப்போ உங்களை பொறுத்தவரையில மனதில நீங்க நினைத்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்க இந்த அதாவது நீங்க இப்ப உண்மையிலேயே பாவங்கள்லாம் குழந்தைகள் தான். அதிகாலையில் எழுந்து படிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுகிறீர்கள். ஆனா இந்த முயற்சி உங்களுக்கு தொடர்ச்சியாக பயிற்சியாக இருக்கும். ஏனென்றால் இப்போ பழகிற பழக்கம் உங்களுக்கு அடுத்தடுத்த வருடங்கள்ல பிறகு வார உயர் பரீட்சைகள்லையும் நீங்க இதே பழக்கத்தை பின்பற்றுவீர்கள். நிச்சயமாக அது சிறந்த பெறுபேறை உங்களுக்கு இட்டுச் செல்லும். நீங்க கல்விக்காகத்தான் எடுத்திருக்கிறீர்கள். எங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பான ஆயுதம் கல்வி. கல்வி எங்களை காப்பாற்றும். கல்விதான் அழிவில்லாதது. இது எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் இதை சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக நல்ல பெறுபேறுகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது என்னென்று சொல்றேன் நான் தெரியவில்லை. காரணம் என்னென்று சொன்னால், இப்ப நாங்கள் பெரியவர்கள், எங்களுக்கு எழுந்திருப்பதிலே அவ்வளவு பெரிய சிரமம் இருக்க போறதில்லை, அது பழகிடும். ஆனா நீங்க குழந்தைகள் ஆயினும் நீங்க உங்களோட மன உந்துதலால தான் உங்களோட பெற்றோர் எழுப்பிவிட்டாலும் இருந்து படிக்கிறீர்கள். இதன் பலன் நிச்சயமாக கிடைக்கும். நல்ல பெறுபேறு கிடைக்கும். நீங்க மிகுந்த மன நிறைவோட இதை பின்பற்றுங்க. காரணம் என்னென்றால், ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிற இந்த கருத்துக்கள் உங்களோட மனதிலே அப்படியே படியும். காலையில மனதிலே ஒரு விடயம் படிந்து விட்டது என்றால் அது வெற்றியை தரும். ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் செயலாகி, அந்த செயல்தான் பழக்கமாகி, அதுதான் வாழ்க்கையாகிவிடும். இப்ப நீங்க எதை நினைக்கிறீங்களோ அந்த நினைக்கிற நினைப்பு அப்படியே உங்கள இறுதியாக பழக்கமாக வந்துவிடும். ஏன் நீங்க இப்ப நினைக்கிறீர்கள் நாங்க படிக்க வேண்டும் என்று, அப்ப அந்த அந்த எண்ணுகின்ற எண்ணம் செயலாகவே உருவெடுக்குது. இப்ப நீங்க எழும்பேக்கல உண்மையிலேயே ஒரு மனச்சோர்வாத்தான் இருக்கு. ஐயோ நித்திரையை குழப்பிக்கொண்டு எழும்புறோமே இருக்கு. ஆனா இப்ப நான் கதை கேட்கல, உங்களோட மனதில ஓரளவுக்கு உற்சாகம் வருது. ஓஹோ, நாங்க படிக்கிறது நல்ல காரியம், இதால எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது என்று சொல்லி மனம் நினைக்குது. நினைக்கிறதால அந்த உற்சாகம் செயலாக மாறுது. அந்த செயல் உங்களுக்கு பழக்கமாக வந்துவிட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தான் கிடைக்கும். சரி பிள்ளைகள், நான் நீண்ட நேரம் இனி கதைத்து கொண்டிருக்காமல், அதாவது கடந்த வருட பரீட்சை செய்த பிள்ளைகளுக்கு மீள பரீட்சைகள் நடைபெறாது என அறிவுறுத்தல் வந்திருக்கின்றது. அதுவும் ஒரு வகையில நல்லது தான். ஏனென்றால் அந்த பிள்ளைகள் திரும்ப பரீட்சை செய்ய அதே அளவு உற்சாகம் இருக்க மாட்டது. அப்ப அது மன உளைச்சலை உண்டு பண்ணும். அப்ப அந்த பரீட்சைத்தாள்ல 3 வினாக்களுக்கு புள்ளிகளை வழங்கி கொண்டு மேலதிக வினாக்களுக்கு சரி பிள்ளை பார்த்து புள்ளி வழங்க போகிறார்கள். இது எப்படியோ அது நடக்கட்டும். நாங்கள் இனி அடுத்த வருட பரீட்சைக்காக முயற்சிகளை செய்வோம். இப்ப நான் உங்களுக்கு கற்பிக்கிறது என்ன தயார் செய்யப்பட்ட
தரம் 2 தரம் 3க்கான பயிற்சிகள்ல இருந்து உங்களை ஆளுமையுள்ள ஆற்றல் உள்ள பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டு வருகின்றார். அதுல 2ஆம் தர பயிற்சியில 2வது மாதிரி பரீட்சையின் இறுதி பக்கங்கள் இன்றைய தினம் பார்வையிட போகின்றார். இப்ப நான் அதை உங்களுக்கு காண்பித்து அதற்கு விடை காணுகின்ற விளக்கங்களை வழங்குகிறேன். கவனமாக பின்பற்றுங்கள். அதாவது பிள்ளைகள், எங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்க போறது எங்களுடைய முயற்சி தான். அப்ப நாங்க முயற்சியுடையவராக இருந்தால் எங்களுடைய பெறுபேறும் சிறப்பாகத்தான் இருக்கும். அந்த வகையில நான் இப்ப உங்களுக்கு காண்பிக்கின்ற 2வது பரீட்சை தாளின் இறுதி 7வது பக்கத்தை பார்வையிடுங்கள். இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கிற விளக்கம் உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்துல, அதாவது இதுக்கு நீங்க ஆயத்தமாகின்ற பட்சத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் விடையளிக்கிற ஒரு ஆற்றல் தானாக வந்துவிடும். இனி 38வது வினாவுக்கு செல்வோம். அம்மாவுக்கு பிள்ளை ஆயின் பசுவுக்கு. இது என்ன தொடர்பு காணுதல்? அம்மாவுக்கு பிள்ளை என்பது உங்களுக்கு விளங்குது. அம்மா என்பவள் தன்னுடைய வயிற்றில பிள்ளையை சுமந்து ஈன்றவள். அப்ப அவள் தாய். பிள்ளை அந்த அம்மாவில இருந்து உருவாக்கப்பட்டவள். அப்ப அந்த அம்மாவுக்கு பிள்ளை என்கின்றது பொது சொல். ஏன்? ஆண்பாலையும் குறிக்கும், பெண்பாலையும் குறிக்கும். ஆணாக இருந்தால் அது மகனாகவும், பெண்ணாக இருந்தால் மகளாகவும் இருப்பாள். அப்ப அம்மாவுக்கு பிள்ளை என்ற தொடர்பு போல பசுவுக்கு எது தொடர்பு? பசு என்பது மிருகங்களில் அகரிண பொருள், அகரணியான ஒரு உயிரினத்துக்குரிய சொல். அப்ப பசுவின் வயிற்றில இருந்து இனப்படுவது கன்று. அப்ப அந்த சொற்களின் கருத்தை புரிந்து கொண்டால் எங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். கன்று. இப்ப இந்த அம்மா மிருக இனங்களையும் சில மிருக இனங்களும் நாங்களும் அநேகமாக மிருகங்கள்ல அநேகமான மிருக இனங்களும் நாங்களும் முலையூட்டி வகையைச் சேர்ந்தவர்கள். மனிதர்களும் பல மிருக இனங்களும் முலையூட்டி வகையைச் சேர்ந்தவை. அது என்ன முலையூட்டி வகை என்றால், தாயில பால் குடித்து, குழந்தை பருவத்தில தாயில பால் குடித்து வளர்ந்தது. இப்ப கோழியை பாருங்க, கோழி குஞ்ச ஈணுதா? இல்ல, அது முட்டை போடுதோ, முட்டை பொறித்து குஞ்சு வருது. அப்ப இந்த குஞ்சு தாயிடமிருந்து ஒன்றையும் குடிப்பது இல்லை. தாய் இதைய பெருக்கி பிள்ளைக்கு கொடுக்கும். அது வேற வழியாம். இப்ப நீங்க பறவை இனங்களை பார்த்திருப்பீர்கள். குஞ்சு, அதாவது கூடுகள்ல, அதாவது குஞ்சுகள் இருக்க தாய் தந்த பறவைகள் உணவு தேடி வந்து தாங்கள் வாயில கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு ஊட்டும். அப்ப இந்த உறவு முறை என்பது எங்களோட ரத்தத்தோட ஊர்ன பாரம்பரியமான தன்னினத்தை பாதுகாத்தல், வளர்த்தல். சரி, அப்ப நாங்க அம்மாவுக்கு பிள்ளை என்றால் அதே போல பசுவுக்கு கன்று என்ற தொடர்பை கண்டு கொண்டோம். 39வது கேள்வி. தபால், கப்பல். முதலடைப்பு இறுதி இரு எழுத்துக்கள் பால். அடுத்த அடைப்பு இறுதி இரு எழுத்துக்கள் எவை என்று கேட்கப்படுகின்றது. முதல் அடைப்பில, முதலாவது இந்த அடைப்பில இறுதி 2 எழுத்துக்களும் தபால் என்ற சொல்லில பால் என்ற சொல் வருகின்றது. இது 3 எழுத்துக்களும் சேர்ந்தால் தபால் என்று வரும். தபால் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது செய்திகளை, தகவல்களை ஒரு கடதாசியில் எழுதி அனுப்புறதான் தபால் என்று சொல்றது. அப்ப தபால் என்று சொல்லில இறுதி 2 எழுத்துக்களும் பால் என்பதை குறிக்கின்றது.
அதே போல கப்பல் என்ற சொல்லிலே இறுதி இரு எழுத்துக்களும் நல்லா அவதானிக்கணும். இந்த சொற்களை இறுதி இரு எழுத்துக்களும் குறிப்பது யாது? அப்ப நீங்க இங்க பார்க்கணும், பல் என்கின்ற சொல்தான் இறுதி இரு எழுத்துக்கள். அப்ப நீங்க இதுல பார்க்க கூடாது இப்ப என்ன பானா இல்லைன்னா தானே இறுதி, அது இறுதி 3 எழுத்து. எங்களை கேட்கப்படுது இறுதி இரு எழுத்துக்களவை பல். இனி 40வது வினாவை பார்ப்போம். பூதம் நாதம் முதலடைப்பு முதலெழுத்து பூ, அடுத்த அடைப்பு முதலெழுத்து என்னன்னு கேட்கப்படுகின்றது. இந்த பூதம் என்ற சொல்ல முதலெழுத்தை தனியே பிரித்து எடுத்தால் அது பூ என்பதை குறிக்கின்றது. பூ என்பது மலர் என உங்களுக்கு தெரியும், மலர். அதே போல நாதம் என்ற சொல்லிலே முதலெழுத்தை தனியே எடுத்தால் அது என்னத்தை குறிக்கிறது? நா என்பது நாக்கு. அப்ப நா என்பது விடை. இது ஓரெழுத்து சொற்கள். அதாவது உங்களுக்கு சொற்கள் தெரியும், ஒரு எழுத்து, 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து, எத்தனை எழுத்திலும் இருக்கலாம். ஆனா அந்த எழுத்து கருத்துள்ளதாக இருந்தால் தான் சொல், இல்லாவிட்டால் சொல் அல்ல. இப்ப பாருங்க, ஏனா என்ற எழுத்து ஒரு சொல் அல்ல, அது ஒரு கருத்தையும் புலப்படுத்தவில்லை. ஆவண்ணா என்ற சொல் ஒரு எழுத்து, ஒரு சொல். ஆவென்றால் பசு, ஆ என்பது பசு, ஆவண்ணா ஆ. தீ என்பது ஒரு சொல், ஒரு எழுத்து சொல், தீ என்பது நெருப்பு. நா என்பது நாக்கு, வா என்பது வருதல், போ என்பது போதல். அப்போ ஓரெழுத்திலும் சொற்கள் இருக்கின்றது. ஆனா அது கருத்தை புலப்படுத்தினால்தான் சொல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் 41வது வினாவை பார்வையிடுவோம். 41வது வினா நாய் என தரப்பட்டிருக்கின்றது. நாயுடைய குரல் தொனி. அப்ப நாயுடைய குரலை தொனிய நாங்கள் சொல்றது நாய் கத்துது என்று சும்மா பேச்சு வழக்கில் சொல்றார்கள். ஆனால் அது தவறு. நாய் கத்துது என்று சிலர் பேச்சு வழக்கில் கதைப்பார்க்கின்றன, கத்திக்கொண்டே இருக்குது என்று. அந்த நாய் கத்துது என்பது பேச்சு வழக்கில் பொருத்தமாயிருந்தாலும் நாய் குறைப்பதுதான் அதன் உண்மையான தொனிச்சொல். அப்ப பொருத்தமானது நாய் என்பதற்கு குறை என்பது பொருந்துகின்றது. நாய் குறைக்கின்றது. அப்போ ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதனுடைய தொனிக்கு உரிய சொல். நாய் குறைத்தல், மனிதன் பேசுதல், அழுதல், சிரித்தல், இதெல்லாம் மனிதனோட தொடர்புடைய சொற்கள். இப்ப இந்த சிரிக்கிற பாங்கு ஆக மனிதருக்கு மட்டும்தான் பொருந்தும். வேறு எந்த ஒரு உயிரினமும் சிரித்து நாங்கள் பார்க்க முடியாது. மனிதர் ஒருவர் தான் சிரிக்க தெரிந்த மனிதன். அவன் தன்னுடைய உணர்வுகளை முகத்தினூடாக வெளிப்படுத்தக்கூடியவன் மனிதன். அந்த மத்திய எந்த உறுப்பையும் விட நான் உங்களை ஒருவரோடு பேசுகின்ற போதும் அவருடைய முகத்தைத்தான் பார்த்து பேசுகின்றோம். காரணம் என்னென்றால் அவர் பேசுவது வாயால கருத்துக்களாக சொற்களாக வெளிவந்தாலும் அவருடைய முகமும் எங்களோடு பேசுகின்றது. எப்படி? அந்த முகம் பாவனை காட்டுகின்றது, அபிநயம். அதாவது அந்த பாவனை மூலம் எங்களுக்கு விளங்குது அவர் என்னத்தை சொல்கிறார். நல்ல விடயத்தையா, கெட்ட விடயத்தையா, கோபத்தோடையா அல்லது அன்பாகவா என்பது எங்களுக்கு தெரிகின்றது. அப்ப உங்களுக்கு இப்ப இதுல பொருத்தமான கருத்துடைய சொற்கள் விளங்குகின்றது. இந்த கோடு போடுகிற பிள்ளைகள் மிக கவனமாக இருங்கோ. பெர்மனண்டாக உங்களை குரூப்ல இருந்து நீக்கி போடுவேன். சரி, இனி அடுத்த அப்ப நாய் என்பது குறை என்பது விளங்கிவிட்டது. நாங்கள் இனி அடுத்த கேள்விக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம்.
அடுத்த 42வது கேள்வியே பார்வையிட போகின்றோம். தொடர்பற்றது. இதுல தொடர்பு உள்ளதை தவிர்த்தாத்தான் தொடர்பற்றதை கண்டுபிடிக்க முடியும். முதலாவது படவரிசையில வாழை மரமும் வாழை பழமும் தரப்பட்டுள்ளது. அப்ப எங்களுக்கு தெரியும், வாழை மரத்தில இருந்துதான், வாழை குலையில இருந்துதான் வாழை பழமோ அல்லது வாழை காயோ பெற முடியும். அப்ப தொடர்பு இருக்கின்றது. இதற்கு எது? இதற்கு இது தொடர்புள்ளதாக இருக்கின்றது. அதாவது இதை வாழைக்காய் என்று எடுத்தா என்ன, வாழைப்பழம் என்று எடுத்தா என்ன, இதை பெறுவது வாழை மரத்தில் இருந்துதான். அப்ப தொடர்பு இருக்கின்றது. அடுத்த தென்னையில இருந்து தேங்காயை பெறுகின்றோம். அப்ப தொடர்பு இருக்கின்றது. கூடையிலிருந்து மாங்காய் பெறுவது இல்லை. கூடையில மாங்காயை கொண்டு போகலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூடையில மாங்காயை கொண்டு செல்லலாம். ஆனா கூடையில் இருந்துதான் மாங்காய் பெறப்படுவது என்பது இல்லை. அப்ப இதுல தொடர்பு அற்றது என்றுதானே கேட்டிருக்கு. அப்ப தொடர்பற்றது 3வது விட. இனி நாங்கள் 43வது வினாவை பார்வையிடுவோம். இங்க பாருங்க, இதுல மேல ஒவ்வொரு அடைப்பில எண்கள் தரப்பட்டிருக்குது. இந்த எண்களுக்கு இடையில இதுல மூவிலக்க எண்கள் இருக்கின்றது. இதுல 101 இருக்கின்றது, திரும்ப 101 தான் வந்திருக்கு. இதுல 801 இருக்கின்றது, அது 108 இருக்கின்றது. அப்ப இதுல 10 தான் வந்திருக்கு. இதுக்கு என்ன விடை வரும் என்று கேட்கப்படுகின்றது. அடைப்புக்கு பொருத்தமானது. அப்ப கேள்வியே நாங்க புரிந்து கொண்டோம். இப்ப அடைப்புக்கு எந்த எண்ணை நாங்கள் இடுவது என்பதை, நாங்கள் இந்த எண்களுக்கு இடையே ஏதும் தொடர்பு இருக்கா, நாங்கள் பார்க்கிற போது எந்த விடயத்தையும் எங்கட பார்வையில சிந்தனையோட ஆய்வு செய்து பார்த்தால் விட இலகுவாக கிடைக்கும். ஏன்னா நாங்க வாழுகின்ற போது வாழ்க்கையில எல்லா விடயங்களையும் இப்படித்தான் இருக்கணும். நாங்க விழிப்புணர்வோட இருக்கணும். சிந்திக்கிறார்கள். விழிப்புணர்வு என்றால் அந்த விடயத்துல ஆழமாக ஊன்றி அவதானிக்கிறது, அதை பற்றி சிந்தித்து ஒரு தீர்மானத்துக்கு வாழும். இப்ப இதுல முதலாவது அடைப்பை பார்த்தோம் என்றால் பிள்ளைகள், நாங்க இந்த முதலாவது அடைப்புல 101 அப்படியே 101ஆகத்தான் இருக்குது. இதுல 101 108 மாறி இருக்குது. அப்ப எங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு வித்தியாசமான மாறுபாடு நடக்குது என்று. என்ன வித்தியாசமாக இருக்கலாம்? இது தலைகீழாக்கப்பட்டிருக்கிறது போல இருக்குது. இப்ப நாங்க 801 கண்ணாடியில பிடித்து பார்ப்போமா இருந்தால், இது கண்ணாடி என்று வைத்துக் கொள்ளுங்க. இந்த 1 முதல் தெரியும், அடுத்து 0 தெரியும், பிறகு 8 தெரியும். ஏன்? இங்கு இடமிருந்து வலமாக இருக்கிறது. கண்ணாடியில வலமிருந்து இடமாக மாறி தெரியும், இப்படியாக மாறி தெரியும். அது இப்படியாக தெரியுது. உங்களுக்கு விளங்கினா சரி. இப்ப கண்ணாடிய நாங்க பார்த்து கொண்டு ஒருவர் வலது கையை தூக்கினால் கண்ணாடிக்கு இருக்கிற பிம்பமும் வலது கை தூக்குவது போலதான் தெரிகிறேன் இடது கை. அப்ப நாங்க இத புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பிள்ளைகளோட பேருங்க விழுது, உங்களை ரிமூவ் பண்ணதான் என்னால் செய்யக்கூடிய நிலைப்பாடு என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஏனென்றால் நீங்க செய்யறது மற்ற பிள்ளைகளுக்கு கற்பதற்கு இடையூறாக இருக்கும். சரி, இப்ப நாங்க இந்த 101 தலைகீழானாலும் 101 தான். இடமிருந்து பலமாக இது மாறினாலும் இந்த 1 இப்படி வருகின்றது, இந்த 0 இங்க வருகின்றது, இந்த 1 இங்கே வருகின்றது. அப்ப அதுல ஒரு வித்தியாசம் இல்லையே. 1 0 1 திரும்பி வந்தாலும் 1 0 1 தான். ஆனா இது மாறுகின்ற போது 1 இங்க வருது,
பூஜ்ஜியம் இங்க வருது, 8 இங்க வருது. அப்ப இதே போல இது மாறினால் பூஜ்ஜியம் முதல்ல வரும், பூஜ்ஜியம் பிறகு 1 வரும், பிறகு பூஜ்ஜியம் வரும். அப்ப அதே எண்ணாகத்தான் வெளியாக வரும். அப்ப 3வது விடைதான் பொருத்தமானது. இனி 44வது வினாவை பார்வையிடுவோம். இதிலே ஒரு 5 பக்கங்களை கொண்ட ஒரு வடிவம் தரப்பட்டிருக்குது. அந்த 5 பக்கங்களை கொண்ட வடிவத்தின் ஒவ்வொரு பக்கத்திலையும் முக்கோணங்கள் காணப்படுகின்றது. இந்த முக்கோணங்கள் நாங்கள் இந்த பக்கங்களை எண்ணிக்கை இடுவோமாக இருந்தால், நாங்க இப்ப இந்த பக்கங்கள் எண்ண இந்த ஐங்கோணத்துல 1 2 3 4 5 பக்கங்களாக இடுவோமாக இருந்தால், முதல்ல 5 என்ற இடத்துல இருந்த முக்கோணம் பிறகு மாறி அடுத்த 1 என்ற இடத்துக்கு வந்திருக்குது. அப்ப இது வலஞ்சுழியாக சுத்துது. வலஞ்சுழி என்றால் உங்களுக்கு தெரியும், கடிகாரத்துல மணி நிமிடமுள் சுத்துகின்ற ஒழுங்குதான் வலஞ்சுழி, இப்படி சுத்துறது. அப்ப வலஞ்சுழியாக சுற்றுது. அப்ப இதுல இருந்தது அடுத்தது இங்க வந்திருக்கு, சரி, பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இதுல இருக்கிறது இங்க வருமாக இருந்தால் ஐங்கோணத்துல இந்த இடத்துல வர வேண்டும். அப்ப இது 3வதுதான் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இது மாறுபாடுகளை அவதானிக்கும் ஆற்றல். நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபட போகின்றோம். இப்ப நான் உங்களுக்கு அடுத்த பக்கத்தை காண்பித்து விடை காணும் விளக்கம் தருகின்றேன். இப்ப கவனித்துக் கொள்ளுங்க. நான் அடுத்த பக்க விடை காணும் விளக்கத்தை தருவதற்கு முதல்ல இந்த அதாவது 45வது பக்கத்தை விடை காண்றதுக்கு முதல்ல மாணவர்களுக்கு நல்வழி மிக முக்கியமானது, ஒழுக்கம். ஒரு சிலர் அந்த ஒழுக்கத்திலே இருந்து தவறினால் அது எப்பவும் அதே பழக்கம் வந்து கொண்டிருக்கும். ஒரு சிலர், எல்லாரும் இல்லை. எனக்கு தெரியுது உங்கள நிறைய பிள்ளைகள் திறமையுள்ள, ஆற்றலுள்ள, ஆர்வமுள்ள பிள்ளைகள். அப்ப அப்படியாக நீங்க முன்னேறி நல்ல ஒரு பழக்கத்தை பழகி கொண்டிருக்கிறீர்கள், கற்கிறீர்கள். இந்த கல்வி உங்களுக்கு சிறந்த பெறுபேற வழி நடத்தல காட்டி நல்லதொரு எதிர்காலத்தை நல்ல பெறுபேற நிச்சயமாக விட்டு தரும். அதுவரை நாங்க முயற்சி உள்ளவர்களாக எங்களை உருமாற்றி கொண்டு நாங்கள் படிப்பில மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருப்போம். அதாவது படிக்கிறது கஷ்டமான காரியம் அல்ல. அப்ப நாங்க ஆர்வமாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விடயமும் நாங்க அதிலேயே சிந்தனையாக இருந்தால் அது எங்களுக்கு நிறைந்த பெறுபேறுகளை தரும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், நான் தொடர்ச்சியாக அடுத்த பக்க வினாவுக்கு விடை காணும் விளக்கங்கள் தரப்போகின்றேன். அப்ப நீங்க அடுத்த பக்க வினாவில விடை காணுகின்ற விளக்கங்களை தெளிவாக சொல்லி இந்த பரீட்சைத்தாளை முடித்தால் நாங்க நாளைய தினத்தில இருந்து 3வது பயிற்சி மாதிரி பரீட்சைக்கு விடை காணும் விளக்கங்களை கற்கக்கூடியதாக இருக்கும். இந்த வகையில நுண்ணறிவை மிக இலகுவாக நாங்க வளர்த்து கொள்ள முடியும். சரி, இனி இந்த கேள்வியை பார்ப்போம். இதுல இந்த முதல் 2 உருக்களும் இணைந்து அடுத்த உருவாகுதென்றால், இது 2ம் சேர்ந்து இது உருவாகுதென்றால் அங்க என்ன நடைபெற்றிருக்கின்றது? இந்த முதலுள்ள உரு இங்கே மேலே வந்திருக்கின்றது, இது கீழே வந்திருக்கின்றது. 2ம் சேர்ந்து இப்படியான ஒரு உரு கிடைத்திருக்கு. அப்ப இதே மாறுபாடு தானே அடுத்ததுல நிகழும். அப்ப இது மேலே வந்திருக்கும், இது கீழே வந்திருக்கும். அப்ப இது 2ம் இணைகின்ற போது கிடைக்கக்கூடிய உரு இது அல்ல. ஆனா இதுவாக இருந்தாலும் இந்த உயரம் போதாது. இந்த உயரம் நீளம் பெரியது, உயரம் பெரியது.
அப்ப மூன்றாவது தான் பொருத்தமானதாக இருக்கின்றது. அதாவது உயரம் நீளம் என்பது இருபரிமாணத்திலும் அதே முப்பரிமாணத்தில் உயரம் என கருதப்படும். அப்ப இங்க இருபரிமாணம் என்றபடியால் இதை நாங்கள் நீளம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப இந்த நீளத்தை நாங்கள் கருத்தில் கொண்டால் இந்த வடிவம்தான் விடையாக அமைகின்றது. இனி நாங்கள் 46வது வினாவை பார்ப்போம். இதிலே ஒரு சதுரம் 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. முதல்ல பார்க்கிறோம், இந்த 4 பாகங்களையும் நாங்கள் வகை குறித்தால், வகை என்றால் அது என்னென்ன வகை என்று பார்த்தால், மேலே இது இடது பக்கம், மேலே இடது பக்கம், இது மேலே வலது பக்கம், இது கீழே வலது பக்கம், இது கீழே இடது பக்கம். இப்படியாக நாங்கள் இடம் பலம் என இதை குறித்து கொள்ள முடியும். அப்படி இல்லை திசைகளாக சொல்வோமாக இருந்தால், இது வடக்கும் கிழக்கும் இணைந்த வடகிழக்கு, இது தென்கிழக்கு, இது தென்மேற்கு, இது வடமேற்கு என்று சொல்லலாம். அப்ப இந்த வடிவங்களுக்கு இருக்கிற மாறுபாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். இங்க பாருங்க, முதல்ல வடகிழக்கு, இந்த திசைகளை நான் இப்படியாக குறிப்பனாயிருந்தால், இதுல முதல்ல வடகிழக்கு நிலத்தப்பட்டிருக்குது, வடமேற்கு நிலத்தப்பட்டிருக்குது, அடுத்ததுல வடகிழக்கு நிலத்தப்படுகின்றன. அப்ப வலம் சுழியாக மாறுபாடு நடக்குது. பிறகு கீழே நோக்கி தென்கிழக்கு நிலத்தப்படுகின்றன. இங்க அதாவது இது இங்க வந்துச்சு, இனி இது இங்க வந்தது தென்கிழக்கு. அடுத்தது என்ன நடக்கும்? தென்மேற்கு நிலத்தப்படும். அப்ப இரண்டாவது விடைதான் பொருத்தமானது. இது மாறுபாடுகளை அவதானிக்கும் ஆற்றல். இனி நாங்கள் 47வது வினாவை பார்வையிடுவோம். 47வது வினாவில இங்க வடிவங்களுக்குள்ள என்ன மாறுபாடு நடக்குது என்று நாங்கள் உற்று பார்க்க வேண்டும். வட்டத்துக்கு மேல முக்கோணம், முக்கோணத்துக்கு மேல வட்டம், வட்டத்துக்கு மேல முக்கோணம். இப்ப மேல உள்ளதெல்லாம் நிலத்தப்பட்டதாக இருக்குது, கீழே இருப்பது எல்லாம் நிலத்தப்படாமல் இருக்கின்றது. அப்ப நாங்க இதுக்கு விடை தெரிவு செய்ய இந்த விடை பொருத்தமாக அமையாது. ஏன்? இங்க மேலதான் நிலத்தப்பட்டிருக்குது. அப்ப வடிவம் எது வந்தாலும் மேல நிலத்தப்பட்டிருக்கணும். அப்ப இது பொருந்தாது. அப்ப இந்த ரெண்டு மேல நிலத்தப்பட்டிருக்குது. இந்த விடையில இந்த ரெண்டு விடைகளும் மேல நிலத்தப்பட்டிருக்குது. அப்ப இதுலயே ஏதாவது ஒன்றுதான் விடையாக வரும். இனி நாங்கள் இந்த மாறுபாடுகளை அவதானித்தால், முதலாவது நிலையில இருந்து அடுத்த நிலை வரைக்கும் முக்கோணம் கீழே வருது, அடுத்த முக்கோணம் மேல போகுது, அடுத்த முக்கோணம் கீழே வரும். அப்ப இதுதான் பொருத்தமாக இருக்குது. கீழே வருது, வட்டம் மேல போகுதோ, கீழே வருது, மேலே வருகின்றது தான் பொருத்தமானது. ஆனா மேல உள்ள எல்லாம் நிலத்தப்பட்டிருக்கு. அப்ப மூன்றாவது விடைதான் பொருத்தமானது. இனி நாங்கள் 48வது வினாவை பார்வையிடுவோம். 48வது வினா, பழக்கடையில் தொங்குவது. நீங்க பழக்கடையில போய் பழங்கள் வாங்குவீர்கள். அங்க தொங்குவது எது? அதாவது பழக்கடையில இருக்குது ஒரு அறிவுறுத்தல் இருக்குது. அதாவது அறிவித்தல், பழங்களை உப்பு நீரில் கழுவிய பின் உண்ணுங்கள். பழக்கடையில இப்படியாக ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்குது, எழுதி இருக்குது. என்ன? பழங்களை உப்பு நீரில் கழுவிய பின் உண்ணுங்கள் என்று ஒரு அறிவித்தல் எழுதப்பட்டிருக்கு. அந்த அறிவித்தலின் முக்கிய நோக்கம் என்ன? எல்லாரும் அதை பார்க்க வேணும். பாரதியெல்லாம் பழங்கள் வாங்குறவ அதை பார்த்து அவர்கள் அதன்படி செயற்பட வேணும் என்று அங்க எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப அந்த அறிவுறுத்தலின் கருத்து என்ன
பழத்தை ஏன் உப்பு நீர்ல கழுவ வேணும்? பழம் சுவையாகுவதற்கா? அதாவது காயா இருக்காம சாப்பிடாம கனிந்த பிறகு சாப்பிடுறது சுவைக்கு. ஆனா பழங்களை உப்பு நீர்ல கழுவி சாப்பிடுறதுக்கு காரணம் என்னென்றால் அதுல உள்ள கிருமிகள் இறப்பதற்கு. பழத்தில அந்த பழத்தின் சுவையால பல கிருமிகள் அதுல இருக்கும். எம்மை சூழ நிறைய கிருமிகள் இருக்கு. அந்த கிருமிகளை எல்லாம் எதிர்த்து கொண்டு நாங்கள் வாழ்றோம் என்றால் எங்களை உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தி தான் காரணம். அப்போ பழங்கள்ல இருக்கின்ற மேலே இருக்கிற கிருமிகள் சாகணும் என்றால் உப்பு நீர் அதை கொலை செய்துவிடும், அந்த கிருமிகளை அழித்துவிடும். இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயம் புலனாகின்றது. உப்பு நீரின் தன்மை. உப்பு நீர்ல எந்த ஒரு கிருமியும் உயிர் வாழ முடியாது. அதனால்தான் பூமியை சூழ பெரும்பகுதியாக இருக்கிற கடல் நீர்ல உற்பத்தியாகிற எந்த பொருளை சாப்பிட்டாலும் ஆபத்து இல்லை. ஏன்? அதுல கிருமி இருக்காது. அதாவது கடல் வாழ் உயிரினத்தை நாங்கள் உணவாக உட்கொள்கின்றோம், நீர்வாழ் உயிரின உணவாக. அந்த உயிரினத்தை நாங்கள் சாப்பிட்றதால எந்த ஒரு பழுதும் பெறாத காரணம் என்றால் அதை கிருமி தாக்கப்பட்டதாக இருக்காது. அடுத்த கேள்வி 49வது. ஒரு சாய் சதுரம் இருக்குது. அதிலே ஒரு பெரியவர் ஒரு சிறியவரை அழைத்து செல்வது போல ஒரு படம் தரப்பட்டிருக்கிறது. இது நீங்க பெருந்தெருக்கல்ல பார்த்திருப்பீர்கள். உங்களோட பாடசாலைக்கு முன்னால உள்ள பாதசாரி கடவைக்கு முதல் பார்த்திருப்பீர்கள். அதாவது ஒரு பெரியவர் ஒரு சிறியவரை அழைத்து செல்வது போல. சில இடங்கள்ல தனியொருவர் நடந்து போற மாதிரி இருக்கும். அப்ப தனியொருவர் நடக்க போறது அது பாதசாரி கடவை, யாரும் பாதிய கிடக்கிறது. இதுல பெரியவர் சிறியவரை கைபிடித்து அழைத்து செல்வது என்பது முன்னாள் சிறுவர் கடவை என்பதைத்தான் அது குறிக்கின்றது. அதாவது சிறுவர்கள் கடக்கும் இடம். அதாவது பாதசாரி கடவை என்று சொன்னால் ஒரு ஆளை மட்டும் போட்டா காணும். இதிலே ஒரு பெரியவர் ஒரு சிறியவரை அழைத்து செல்வது முன்னாள் சிறுவர் கடவை. பார்வையற்றோருக்கு என கடவை தனிய உருவாக்கப்படவில்லை. இனி நாங்கள் 40வது கேள்விக்கு செல்வோம். இதில் உள்ள முக்கோணம் செவ்வகம் வட்டங்களின் எண்ணிக்கை முறையே. இது ஒரு முக வடிவிலே இருக்கின்றது. இதில் எத்தனை செவ்வகம் இருக்கின்றது? செவ்வகம் என்றால் இப்படி, அதாவது தண்டு அகல பக்கமும் தண்டு நீள பக்கம் இருப்பது செவ்வகம். அப்ப செவ்வகம் ஒன்று. இதில் எத்தனை முக்கோணம் இருக்கின்றது? முக்கோணம் என்றால் 3 பக்கங்களை கொண்டது முக்கோணம், மூடிய வடிவம். அப்ப முக்கோணம் ஒன்று. வட்டம் என்பது வளைகோடுகளை கொண்டு அந்தமில்லாமல் இணைவது. அப்ப இதுல வட்டங்கள் 1, 2, 3. இங்க கேட்கப்பட்ட முறையே என்று கேட்கப்பட்டபடியால் முதல் முக்கோணம் 1, அடுத்தது செவ்வகம் 1, அடுத்தது வட்டம் 3. அப்ப அதாவது இந்த முறையே நீங்க முறையே என்ற சொல்லுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்போ 1, 1, 3 என்ற 2வது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. நன்றி. இப்ப மாணவ செல்வங்களே, நாங்கள் இப்ப கற்றையில ஈடுபட்டு 2வது பயிற்சி முடித்திருக்கின்றோம். தொடர்ச்சியான பயிற்சிகள், தொடர்ச்சியான வகுப்புகள்ல பார்ப்போம். இந்த காலை வேளையில எழுந்திருப்பது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நீங்கள் இதை உற்சாகமாக பின்பற்றி கொண்டு வாங்கோ. கொஞ்ச நாள்ல அது பழகிடும். உங்களுக்கு அது சிறந்த ஒரு நல்ல பெறுபேறை தரும் என கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நாளைய வகுப்பில சந்திப்போம்.